ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாச பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11:37 வந்து திருக்கணிதப்படியும், வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு மக நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் அதாவது கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் எல்லாமே இருக்கு. எப்பவும் போலயே உங்களுடைய உழைப்ப நீங்க குடுக்க போறீங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கவனத்தோட செயல்பட போறீங்க. ஏன் அப்டின்னா, அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து உங்க ராசி அதிபதி புதன் கூட சேர்க்கை இருக்கு. செவ்வாய், புதன் சேர்க்கை இருக்கு. ஸோ, அதனால கவனம் எப்பவும் போல இல்லாம கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அது போக வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 கூடைய சுக்கிரன், 9 கூடைய சுக்கிரன் நல்ல யோகத்த குடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வராரு. வந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெறாரு. உங்களுடைய ராசியிலேயே 2 குடையவர் ஒருத்தர் வந்து நீச்சமாக போகும்போது, நீச்சம்னா என்னன்னா, எஃபர்ட்லெஸ் மனின்னு அர்த்தம். அதாவது அந்த பணத்துக்காக நீங்க கடினமாக உழைப்ப போடாட்டி கூட, உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். கன்னி ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம், நீச்சபங்க ராஜ யோக அமைப்பு உறுதியாக இருக்கு. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்க ராசியில வந்து நீச்சமாகுறாரு. அதுல வந்து என்னன்னா, செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி 3 கூடையவர் அஷ்டமாதிபதி. அவர் 4ஆம் பார்வையா சுக்கிரன பார்க்கறது கூட, பிளஸ் வந்து புதன் வந்து ஆட்சி பெறுறாரு. அப்ப புதன் எந்த ராசியில வந்து ஒரு கிரகம் நீச்சமாகுதோ, அந்த ராசி அதிபதி ஆட்சியாவோ, உச்சமாக மாறும்போது, நீச்ச பங்க ராஜ யோகம் கிடைக்கும்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது கூட உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு ராஜயோகம் பிளஸ் குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 கூடையவரும், 4 கூடையவரும். அவர் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. சூரியனும் சேர்க்கை இருக்கு. 11ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும், இந்த மாசம் எல்லாமே லாபத்த நோக்கி தான் இருக்குது. அதிகமான உழைப்ப போடாமலே உங்களுக்கு இந்த மாசம் லாபம் கிடைக்கும். நீங்க வந்து ஒரு ரூ. 100க்கு ஒரு உங்களுடைய இலக்கு இருந்துச்சு அப்படின்னா, ரூ. 1000 10 மடங்கு. உங்களுடைய இலக்க காட்டிலும் 10 மடங்கு அதிக பலன் வந்து இந்த மாதம் உறுதியாக உண்டுங்க. நீங்க வந்து சனி வந்து இருக்காரு எனக்கு, கிரக சேர்க்கை சரியில்ல, ராகு கேது சரியில்ல அப்படிங்கிற எண்ணங்கள விட்டுருங்க. ஏன்னா எல்லா கிரகமுமே உங்களுக்கு நல்ல முறையில தான் இருக்கு. குரு வந்து அதிர்ஷ்டத்த குடுக்கறதுக்கு 11ல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ராகு கேதுவும் உங்களுக்கு தொந்தரவு கிடையாது. 6ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல கேதுவும் மறைஞ்சு தான் இருக்கிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. 7ஆம் இடத்துல சனி கண்டச்சனி கிடையாது. உங்களுக்கு சனி திக்பலமாக வேலை செய்வாரு. ஏன்னா 5 கூடையவர் தான் வந்து உங்களுக்கு சனி அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய நபர். கோச்சாரத்துல உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. அதனால எல்லா கிரகமும் நல்ல நிலைகள்ல இருக்கு. உங்களுக்கு யோகத்த குடுக்கக்கூடியது. உங்களுக்கு என்ன அப்டின்னா, அந்த யோகத்த பெறுறது தான் இந்த மாதம் உங்களுடைய ஒரே வேலையா இருக்கும். ஸோ, அதனால உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய ஒர்க்ல கூடுதலான கவனத்தோட செயல்படுங்க. நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணலாம். ஏன் அப்டின்னா வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய ராசிதிபதி கூட சேரும்போது, அவரு உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியா இருக்காரு. அஷ்டமாதிபதியா இருக்கும்போது ஒரு சிறு கவனக்குறைவு, அலட்சியம் அப்டிங்கிறது வந்து ஏதாவது வந்து யோசிக்காம இப்போதைக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க செயல்படுத்தும்போது பின் விளைவுகள் வரும். அதனால கஷ்டப்படுவீங்க. அதனால யோசிச்சு செயல்படுங்கங்கிறது மட்டும் தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய ராசிக்கு சனியோடைய பார்வை இருக்கு, செவ்வாயோடைய பார்வை இருக்கு. இந்த மாசம் வந்து கூடுதலான கவனம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க. தொழில பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப அற்புதமான பலனு. ஒரு கிரகம் திக்பலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாருங்க ஒரு கிரகம் உச்சம், ஒரு கிரகம் நீச்சம், ஒரு கிரகம் திக்பலம். 2 கிரகம் திக்பலம் ஆக்சுவலி. ஒரு கிரகம் வந்து உச்சம் பெற்றதுக்கு, ஆட்சி பெற்றிருக்கு. அத தாண்டி திக்பலம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல பலன்கள். ஏன்னா, உங்களுக்கு புதன் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி, அது கூட செவ்வாய் சேர்ந்து திக்பலத்துல இருக்குங்க. இது வந்து தொழிலுக்கு அதாவது அற்புதமான பலன்கள். நான் சும்மா சொல்லிட்டு போல, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பல மடங்கு பலாபலன்கள உங்களுக்கு குடுக்கும். நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ, அதுக்கு மேலேயே பிரதிபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் அவசியம் பண்ணிக்கங்க. கடினமான உழைப்பு, ஆஞ்சநேயர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. இது எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க. நீங்க உங்களுடைய உழைப்பு போட போறீங்க. உழைப்புனால தான்
முன்னுக்கு வரப்போறீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எல்லா உழைப்பாளிகளும் முன்னுக்கு வராங்களா அப்படின்னா, யாருக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் அதிகமாக இருக்கோ, அவங்க டக்குன்னு மேல வந்துருவாங்க. உழைப்பு போட்டுட்டு யாரு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே கன்னிராசிக்காரங்க எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் அப்டேட்டடா தான் இருப்பீங்க. எப்பவும் போல உங்களுடைய செயல்கள நீங்க செஞ்சுகிட்டே இருங்க. இந்த மாசம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள தேடி வரப்போதுங்க. தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் இந்த மாசத்துலருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போது. தொழில்லேருந்து நல்ல வருமானம், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது சூப்பர். ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த இதுலயும் நல்ல லாபம் பார்க்க முடியுங்க. தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஆரம்பிக்கணும் அப்டின்னா, உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்ட யார்ட்டயாவது கேட்டுட்டு ஆரம்பிங்க. ஆனா இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாரி தொழில்ல வந்து பல முயற்சிகள எடுத்ததுக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு தடையினால நின்னுட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணிற முடியும். அதெல்லாம் நல்லா ரன் பண்ணி நிரந்தரமான ஒரு வருமானத்த ஈட்ட முடியிற மாரி தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு 6க்குடையவரே 7ஆம் இடத்துல திக்பலமாகவும் இருக்கிறதுனால, 6ஆம் இடத்துல ராகு இருக்கனால திடீர்னு இந்த மாசம் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு இடமாறுதல் கிடைக்கிறது, உங்களுக்கு தகுந்த மாரி, உங்களுக்கு விருப்பமான ஒரு ஊர்லயே போய் வேல பார்க்குற மாரி இது கிடைக்கும். அதே நேரத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய திறமைகள அறிஞ்சு, உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல நல்ல மேனேஜ்மென்ட்டு, உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் குடுக்குறது, நல்ல பொசிஷன்ல உருவாக்குறது, உங்களுக்குன்னு ஏதாவது வந்து கார் டொனேட் பண்றது, ஏதாவது ஒரு பிரைஸ் கிடைக்கிற மாரி, ஒரு வாகனம் வாங்கி குடுக்குறது, இந்த மாரி நெறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க போது. ஏன்னா 4ஆம் வீட்ட செவ்வாயும், புதனும் சேர்ந்து பார்க்குறாரு. இது ஒரு நல்ல இது. அதே மாரி இன் அ புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கு. கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம். முக்கியமா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு. இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயும், புதனும் சேர்றது வந்து என்னன்னா, இந்த ஒரு சிலர்லாம் வில்லங்க சொத்து, அது மாரி பினாமி சொத்து, இந்த மாரி இதுலலாம் செம லாபம் உங்களுக்கு கிடைக்க போது. அதுல நெறைய வில்லங்கங்கள்லாம் இருக்கும், பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி, ரெக்டிஃபை பண்ணி, அதுல பெரும் லாபத்த ஈட்ட முடியும். ஒரு பினாமி சொத்து வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ஒரு வில்லங்கமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல எல்லாம் உங்களுக்கு நல்ல காசு, அதாவது லட்சம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப கோடி அப்படிங்கக்கூடிய லெவல்ல உங்களோட அமைப்புகள் மாறிரும். நீங்க கவலையே பட வேண்டாம். ரியல் எஸ்டேட் விழுகாது. இந்த டைம் உங்களுக்கு கன்னிராசியில இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு ஜாக்பாட் உறுதியாக இருக்கு. அதே மாரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. படிப்புல முன்பை விட நல்ல ஆர்வம், நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுறது, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்ட நல்ல மதிப்பு, மரியாதையும் உருவாக்கிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் எடுக்கிறது, நீங்க நெனச்ச ரிசல்ட் வரது, அதே மாரி உயர்கல்வியில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ரேங்க் ஹோல்டரா வெளியில வரது, ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் பூர்த்தி ஆகுறது மாரி உங்களுக்கு நடக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு 6க்குடையவர் திக்பலம் பெற்று உங்களுடைய ராசி அதிபதிய பார்க்கறதுனாலயும், உங்க ராசிய பார்க்கறதுனாலயும், உங்களுக்கு வேலை தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே உங்க கைக்கு வந்து கிடைக்கிற மாரி அமைப்புகள் தான் இருக்கு. கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். பொதுவாவே வந்து 7ஆம் இடத்துல சனி வந்து வக்ரம் பெற போறாரு. அதனால கணவன் மனைவியிடையே வந்து அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறுகள் யாரு செஞ்சாலும் சரி. ஆனா மன்னிக்கிறது நீங்களா இருந்துக்கிட்டா நல்லது. இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையாகி அதெல்லாம் மன உளைச்சல்கள் அந்த மாரி இருக்கும். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வந்து சுமூகமாகறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த இது இருக்குது. வக்ரம் பெறும்போது 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருந்துச்சுன்னா, உங்கள விட்டு யாரு பிரிஞ்சாங்களோ, அவங்க மீண்டும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பழசெல்லாம் மறந்துட்டு, நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கைய அமைச்சுக்கங்க. பொதுவாவே புதுசா ஏதாவது நீங்க ஸ்டார்ட் அப் பண்றீங்க, புது விஷயங்கள் செய்றீங்க அப்படின்னா, இந்த காலம் ரொம்ப ரொம்ப ஏற்ற காலமா இருக்கு. குருவோடைய அனுகிரகம் 3ஆம் வீட்டுக்கு இருக்கனால, 3ஆம் பார்வை வந்து 3ஆம் வீட்டுக்கு பார்வை இருக்கிறதுனால, நல்ல அனுகூலமான தகவல்கள் வரும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி ஃபீல்டு இந்த மாரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யும்போது, ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். நல்ல வருமானம் பார்க்க முடியும். அதே மாரி உங்களுடைய இது சொந்தமா ஏதாவது நீங்க தயாரிக்கிறீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்ணணும்னு
வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, சோசியல் மீடியாவ எடுத்துக்கங்க. ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சரா வரலாம். நெறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யலாம். காசு பணத்த சம்பாரிச்சு செட்டில் ஆகலாம். அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. வாகனங்கள் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு கட்டுன வீடாவே வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாவே உங்களுடைய ராசிக்கு நல்ல அனுகூலமா தான் இருக்கு. நீங்க நெனச்ச எல்லா விஷயத்தையும் சாதிக்கவும் முடியும். தானாவும் தேடி வரும். குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சிகள் இது எல்லாமே கிடைக்கும். ஆனா, அதே நேரத்துல விரய செலவுகள் நெறைய ஆகும். சுப விரயமா தான் இருக்கும். 12 கூடையவர் குருவோட சேர்ந்திருக்கனால நெறைய சுப விரயங்கள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்த நீங்க நல்ல ஒரு விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது நல்ல வளர்ச்சி ஆகும். கட்டாயம் கன்னிராசிக்காரங்க எதையுமே யோசிக்காம செய்ய மாட்டீங்க. டக்கு டக்குன்னு முடிவெடுக்க மாட்டீங்க. சனியோடைய பார்வை அனுகிரகம் இருக்கனால, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு, உங்களுடைய வெல்விஷர் கிட்ட கேட்டு, மறுபடியும் நீங்க யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பொதுவாவே வந்து செவ்வாயும், புதனும் வந்து 4ஆம் வீட்ட பார்க்கறதுனால, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு, தாயாருக்கு மருத்துவ கண்டம் இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதனால அவங்களோட ஹெல்த்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அதே நேரத்துல தாயார் வழி சொத்துக்கள் வர்றது, அதே மாரி தாயார் வழி உறவுகள்ல ஒரு சின்ன மனக்கசப்பு, பிரச்சனைகள் ஏற்பட்டு சுமூகமா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாயார் வழி கவனம் அதிகமாக தேவை. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருந்துக்கங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடல், தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அஷ்டமாதிபதியும், ராசியாதிபதியும் சேர்ந்திருக்கனாலயும், 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசிய பார்க்கறதுனாலயும் என்னன்னா, உடல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல மருத்துவ செலவு ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு சர்ஜரி இந்த மாரி கண்டங்கள ஏற்படுத்தலாம். சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு வந்து செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடல் உபாதைகள் அதாவது அதிகமான வெயிட்னால பிரச்சனை, இந்த மாரி விஷயங்கள உருவாக்கி குடுத்துரும். அதனால கூடுதலான கவனம் தேவை. ஏதாவது இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த மாரி ஆயிருச்சு அப்டின்னா, உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ட பாருங்க. இந்த மாசம் நெறைய மருத்துவ செலவுகள் உங்களுடைய ராசிக்கு காமிக்குது. அதனால கவனமா இருக்கணும். இல்ல நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போங்க. ஹெல்மெட்ட போட்டுக்கங்க. இல்லன்னா தேவையில்லாத ஃபினாலிட்டி ஏன்னா அஷ்டமாதிபதி பாக்குது. அப்போ அதாவது உங்களுக்கு 12 கூடிய சூரியன் வந்து பாத்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல அப்போ உங்க லாபத்திலேருந்து ஒரு விரயத்த பண்ணணும்னு இது இருக்கு. அதனால நீங்க சாதாரணமா ஒரு கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் இல்லாம போடுவீங்க. கரெக்ட்டா ஒரு ரூ. 1000 ஃபைன போட்டு விட்டுருவாங்க. இந்த மாரிலாம் நடக்கும். அப்படி இல்லன்னா ஈபி பில் இதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு மறந்து ஃபினாலிட்டியோட கட்டுவீங்க. இந்த மாரியெல்லாம் இருக்கும். அதனால கவனமாக இருந்துக்கங்க. அலட்சியம் கூடாது. கவனம், எச்சரிக்கையோட, விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா, எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஜாக்பாட்டான காலகட்டம் தான் இது. எத தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிறது வந்து கலைத்துறைக்கு எப்பவுமே இருக்கு. அதுலயும் இந்த மாதம் வந்து கன்னி ராசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. சூரியனும், குருவும் சேர்றதுனால நல்ல பேரு, புகழ் இது எல்லாமே இருக்கு உங்களுக்கு. நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். வாய்ப்புகள் தானாகவே நெறைய தேடி வரும். மக்கள் கிட்ட உங்களுடைய விஷயங்கள்லாம் சென்றடையும். நீங்க யாரு? உங்களோட இது என்ன? உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படும். மக்களே பாராட்டுவாங்க. மக்கள் உங்களை கொண்டாடி தீர்ப்பாங்க. அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்க முடியுமுங்க. அரசாங்க துறையில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல பதவிகள் உங்கள தேடி வரும். கன்னிராசியில இருக்கவங்களுக்கு, அரசாங்க துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல யோகமான அமைப்பு. உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தட்டி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா, இந்த டைமும் நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே கிடைக்கப் போது. காசு, பணம் சம்பாரிக்க முடியும். அதே நேரத்தில ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க விரும்பின துறையில போய் வேலை பார்க்குறது, விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்குறது, டிபார்ட்மெண்ட் மாறுறது, உயர் அதிகாரிகளுடைய அங்கீகாரங்கள், பாராட்டுகள், அரவணைப்புகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய பழக்கவழக்கங்கள், அரசாங்கத்தில நல்ல பேர் எடுக்கிறது, உயரிய விருதுகள் வாங்குறது, இந்த மாரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. கன்னி ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், தொட்ட விஷயங்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. நீங்க வந்து என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன திசை இருக்குங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த பரிகாரம் பண்ணிக்கங்க. அதாவது தோல்வி அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, நீங்க கன்னி ராசிக்கு இயற்கையாவே அரசியல் இது வந்து ரொம்ப நாலேட்ஜ் ஜாஸ்தி. இதுல அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. சனி தசை மட்டும் நடந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஆட்சியவே பிடிக்க முடியும். அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. அதாவது நீங்க ஒரு கவுன்சிலரா இருக்கீங்க அப்படின்னா, அடுத்தது மேயர். மேயரா இருக்கீங்கன்னா எம்எல்ஏ, மினிஸ்டர் இந்த மாரி ஆகறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய முயற்சிய பொறுத்து தான் எல்லா விஷயமுமே இருக்கு. கன்னி ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்குலாம் சிறப்பா இருக்கு. பொதுவாவே கன்னி ராசிக்கு
11ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, ஒளி கிரகம் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. குருவும் உச்சம் பெற்றிருக்குது. அதோட 5ஆம் இடத்த பார்வையிடுறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்த சேர்க்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். திடீர்னு இந்த மாசம் ஒரு அதிர்ஷ்டம் தானாக தேடி வருதுங்க. லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். பண வருமானத்துல எந்தவித தங்கு தடை இல்லாம, தட்டுப்பாடு இல்லாம உங்களுக்கு வரும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள அடைச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு உண்டான எல்லா கிரக சூழ்நிலைகளும் இந்த மாதம் கன்னி ராசிக்கு இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.